பூமியில் வாழும் ஒவ்வொரு விலங்கிற்கும் இயற்கை ஒரு தனித்துவமான பலத்தை வழங்கி இருக்கிறது. சில உயிரினங்கள் வேகத்தால் உயிர் பிழைக்கிறார்கள். சிலவற்றிற்கோ கூர்மையான பற்கள் மற்றும் நகங்கள் மிகப்பெரிய ஆயுதமாக மாறுகின்றன. ஆனால் சில விலங்குகளின் உண்மையான சக்தி அவற்றின் அபார உடல் வலிமையில்தான் இருக்கிறது. பல டன் எடையை தாங்கக்கூடிய திறனும், எதிரிகளை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் தைரியம், வலிமையான தசைகள் மற்றும் இயற்கையில் வெளிப்படுத்தும் அசாதாரண ஆற்றல் ஆகியவற்றின் அடிப்படையில் உலகின் டாப் 10 பலம் வாய்ந்த நில விலங்குகளை 10வது இடத்திலிருந்து முதல் இடம் வரை இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். உலகின் வலிமையான விலங்குகளில் 10வது இடத்தில் இருப்பது ஆப்பிரிக்க சிங்கம். காட்டின் ராஜா என்று அழைக்கப்படும் இந்த விலங்கு ஆப்பிரிக்காவின் புல்வெளி மற்றும் சவானா பகுதிகளில் உச்ச வேட்டையாடிகளில் ஒன்றாக இருக்கிறது. முழு வளர்ச்சி பெற்ற ஆண் சிங்கம் 250 கிலோ வரைக்கும் இருக்கும். தடினமான கழுத்து, சக்தி வாய்ந்த தோள்பட்டை தசைகள் மற்றும் வலுவான முன்கால்கள் காரணமாக தன்னை விட பெரிய இரைகளுடன் கூட நேரடியாக மோதும் திறனும் இதற்கு இருக்கிறது. இந்த பட்டியலில் 9வது இடத்தில் இருப்பது உலகின் மிகப்பெரிய பூனை இனமான சைபீரிய புலி. ரஷ்யாவின் தொலைதூர குளிர்காடுகளில் வாழும் இந்த மாபெரும் வேட்டையாடி 300 கிலோவிற்கு மேல் எடை கொண்டிருக்கும். மிகப்பெரிய தசை அமைப்பு, வலிமையான முன்கால்கள் மற்றும் பலம் வாய்ந்த தோள்பட்டை காரணமாக தனது உடல் எடையை விட அதிக எடை இருக்கக்கூடிய இரைகளை கூட இழுத்துச் செல்லும் திறனும் இதற்கு உண்டு. உடல் வலிமையின் அடிப்படையில் உலகின் மிக சக்தி வாய்ந்த பெரிய பூனை இனமாகவும் இது கருதப்படுகிறது. அதைத் தொடர்ந்து 8வது இடத்தில் இருப்பது ஈஸ்டர்ன் கொரில்லா. உலகின் மிகப்பெரிய குரங்கு இனமான இது மனிதனை விட பல மடங்கு அதிக உடல் வலிமை கொண்டிருக்கிறது. ஒரு முழு வளர்ச்சி பெற்ற ஆண் கொரில்லா தடினமான மரக்கிளையை கூட எளிதில் உடைக்கும் திறன் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய மார்பு, தோள்பட்டை மற்றும் கை தசைகள் இதன் பலத்தின் இரகசியமாகும். அமைதியான இயல்பு கொண்டிருந்தாலும் தனது குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அபாரமான சக்தியையும் வெளிப்படுத்துகிறது. அதைத் தொடர்ந்து 7வது இடத்தில் இருப்பது போலார் பியர் எனும் துருவக் கரடிகள். உலகின் மிகப்பெரிய மாமிச உண்ணும் நீலப்பாலூட்டி என்ற பெருமையை பெற்றிருக்கக்கூடிய இந்த விலங்கு ஆர்க்டிக் பனிப்பகுதியிலே வாழ்கிறது. முழு வளர்ச்சி பெற்ற ஆண் துருவக்கரடி 700 கிலோவிற்கு மேல் எடை கொண்டிருக்கும். பல 100 கிலோகிராம் எடை இருக்கக்கூடிய சீல்களை பனியின் மீது இழுத்துச் செல்லும் அளவிற்கு இதன் உடலில் வலிமை உண்டு. கடுமையான குளிரிலும் உயிர் வாழ்வதற்கு உதவக்கூடிய தசை அமைப்பும் கொழுப்பு அடுக்குகளும் இதை இயற்கையின் சக்தி வாய்ந்த வேட்டையாடிகளில் ஒன்றாகவும் மாற்றுகிறது. அதைத் தொடர்ந்து 6வது இடத்தில் இருப்பது கிறிஸ்லி கரடி. வட அமெரிக்காவின் மலைகளிலும் அடர்ந்த காடுகளிலும் வாழும் இந்த வலிமையான கரடி அதன் முன்கால்களில் மட்டும் அபாரமான தசை வலிமையை கொண்டிருக்கிறது. ஒரே அடி அசைவில் பெரிய இரையை கீழே தள்ளும் திறன் இதற்கு உண்டு. நீண்ட நகங்கள் மற்றும் வலிமையான தோள்பட்டை காரணமாக மண்ணை ஆழமாக தோண்டுவதும் பெரிய மரக்கட்டைகளை புரட்டுவதும் இதற்கு எளிதான செயலே. இயற்கையில் அதன் அளவையும் வலிமையையும் சவால் செய்யக்கூடிய விலங்குகள் மிகவும் குறைவு. அதைத் தொடர்ந்து 5வது இடத்தில் இருப்பது உலகின் மிகப்பெரிய காட்டு மாடான காட்டெருது. இந்தியா, நேபாளம் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் காடுகளில் வாழும் இந்த மாபெரும் விலங்கு 1.5 டன் வரைக்கும் எடை கொண்டிருக்கும். பரந்த மார்பு, தடினமான கழுத்து மற்றும் சக்தி வாய்ந்த தோள்பட்டை தசைகள் இதன் முக்கிய பலம். முழு வளர்ச்சி பெற்ற காட்டெருதை தாக்குவதற்கு புலிகள் கூட பலமுறை யோசிக்கும். அதன் அபாரமான உடல் வலிமையும் உறுதியும் காரணமாக இது ஆசியாவின் மிகவும் பலம் வாய்ந்த தாவர உண்ணிகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. காட்டெருது வெறும் எடையால் மட்டுமே சக்தி வாய்ந்ததாக இல்லை. ஆபத்து ஏற்பட்டால் அது தனது முழு உடல் எடையையும் வேகத்தையும் பயன்படுத்தி எதிரியோடு நேரடியாக மோதும். சில நேரங்களில் புலிகளையே விரட்டி அடித்த சம்பவங்கள் இந்தியாவின் பல தேசிய பூங்காக்களில் பதிவாகி இருக்கிறது. பெரிய கொம்புகள், தடினமான தோல் மற்றும் அசுர தசை வலிமை ஆகியவை இணைந்து காட்டெருதை காட்டு உலகின் மிகவும் மதிக்கப்படும் விலங்குகளில் ஒன்றாகவும் மாற்றியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து 4வது இடத்தில் இருப்பது கேப் பஃபலோ. சுமார் 1 டன் வரை எடை கொண்ட இந்த விலங்கு
அதன் அசாதாரண உடல் வலிமை மற்றும் அச்சமில்லாத குணத்திற்காக உலகம் முழுவதும் அறியப்படுகிறது. பிளாக் டெத் என்ற புனைப்பெயரை பெற்றிருக்கக்கூடிய இது சிங்கங்களையே நேருக்கு நேர் எதிர்த்து விரட்டும் திறன் கொண்டது. தடினமான கழுத்து, எலும்பை போன்ற உறுதியான கொம்புகள் மற்றும் சக்தி வாய்ந்த தோள்பட்டை தசைகள் காரணமாக ஆப்பிரிக்காவின் மிகவும் வலிமையான தாவர உண்ணிகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. கேப் பஃபலோ எனும் எருமையின் மிகப்பெரிய பலம் அதன் உடல் எடையில் மட்டும் இல்லை, அதன் ஒற்றுமையிலும் இருக்கிறது. ஒரு சிங்க கூட்டம் தாக்கினாலும் எருமைகள் பல நேரங்களில் ஒன்றாக சேர்ந்து எதிரிகளை விரட்டுகின்றன. இதனால் ஆப்பிரிக்காவில் சிங்கங்களுக்கு கூட எளிதில் தாக்க முடியாத விலங்குகளில் கேப் பஃபலோவும் ஒன்றாகும். அதைத் தொடர்ந்து 3வது இடத்தில் இருப்பது நீர் யானை. வெளிப்படையாக அமைதியாக தோன்றினாலும் இது உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நிலப்பாலூட்டிகளில் ஒன்றாக இருக்கிறது. முழு வளர்ச்சி பெற்ற ஆண் நீர் யானை 3000 கிலோகிராமுக்கும் அதிகமாக எடை கொண்டிருக்கும். அதன் மிகப்பெரிய உடல், தடிமனான தோல் மற்றும் சக்தி வாய்ந்த தாடை ஆகியவை இணைந்து ஆப்பிரிக்காவின் மிகவும் ஆபத்தான விலங்குகளில் ஒன்றாக இதை மாற்றியிருக்கிறது. நிலத்திலும் நீரிலும் தன்னம்பிக்கையுடன் இயங்கும் அபூர்வ திறனும் இதற்கு உண்டு. நீர் யானையின் வாய் சுமார் 150 டிகிரி வரைக்கும் திறக்கும். அதன் நீண்ட கோரை பற்கள் உணவை மெல்வதற்காக அல்ல, எதிரிகளை தாக்குவதற்கும் தன்னை பாதுகாப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. பல 100 கிலோகிராம் எடை இருக்கக்கூடிய முதலைகளை கூட தாக்கும் வலிமையும் இதற்கு உண்டு. தன்னுடைய எல்லைக்குள் யாராவது நுழைந்தால் மிகுந்த வேகத்தோடும் அசுர சக்தியோடும் இது தாக்கும். அதனால் ஆப்பிரிக்காவில் மனிதர்களுக்கு அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தும் பெரிய விலங்குகளில் நீர் யானையும் ஒன்றாக கருதப்படுகிறது. அதைத் தொடர்ந்து 2வது இடத்தில் இருப்பது வெள்ளை காண்டாமிருகம். உலகின் 2வது மிகப்பெரிய நிலவிலங்கான இது 2 முதல் 2.5 டன் வரைக்கும் எடை கொண்டிருக்கும். மிகப்பெரிய தலை, தடிமனான கழுத்து, சக்தி வாய்ந்த தோள்பட்டை மற்றும் உறுதியான கால்கள் இதன் வலிமையின் அடித்தளம். ஆபத்து ஏற்பட்டால் மணிக்கு 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பாய்ந்து தனது கொம்பின் சக்தியால் எதிரியை தூக்கி வீசும் திறனும் இதற்கு உண்டு. காண்டாமிருகத்தின் தோல் பல இடங்களில் 4 முதல் 5 சென்டிமீட்டர் வரை தடிமனாக இருக்கும். இதனால் பெரிய வேட்டையாடுகளின் தாக்குதல்களையும் தாங்கக்கூடியது. முழு வளர்ச்சி பெற்ற வெள்ளை காண்டாமிருகத்தை தாக்குவதற்கு சிங்கங்கள் கூட அரிதாகவே முயற்சி செய்கின்றன. அதன் உடல் எடை, மோதும் சக்தி மற்றும் அபாரமான தசை வலிமை காரணமாக உலகின் மிகவும் பலம் வாய்ந்த நிலவிலங்குகளில் இது 2வது இடத்தை பெறுகிறது. அதைத் தொடர்ந்து உலகின் பலமான விலங்குகளில் முதல் இடத்தை பிடிப்பது ஆப்பிரிக்க யானை. உலகின் மிகப்பெரிய நிலவிலங்கு என்ற பெருமை இதற்கே சொந்தம். முழு வளர்ச்சி பெற்ற ஆண் யானை 6 முதல் 7 டன் வரை எடை கொண்டிருக்கும். அதன் தும்பிக்கை, தந்தங்கள், தடிமனான கால்கள் மற்றும் மாபெரும் தசை அமைப்பு காரணமாக இயற்கையில் இதற்கு இணையான உடல் வலிமை கொண்ட வேறு எந்த நிலவிலங்கும் இல்லை. பல 100 கிலோ எடை இருக்கக்கூடிய மரக்கட்டைகளையும் எளிதாக நகர்த்தும் திறனும் இதற்கு உண்டு. யானையின் தும்பிக்கையில் மட்டும் சுமார் 40,000க்கும் மேற்பட்ட தசைகள் இருக்கின்றன. மனித உடல் முழுவதிலும் இருக்கும் தசைகளை விட இது பல மடங்கு அதிகம். அதே தும்பிக்கையால் சிறிய புல்லை மெதுவாக பறிக்கவும் முடியும். பல 100 கிலோ எடை இருக்கக்கூடிய மரக்கிளையை உடைத்து தூக்கவும் முடியும். இப்படிப்பட்ட நுட்பமும் வலிமையும் ஒன்றாக கொண்ட உறுப்பு வேறு எந்த நில விலங்குகளிடமும் இல்லை. ஆகவே ஆப்பிரிக்க யானைக்கு இயற்கையில் முழு வளர்ச்சி பெற்ற நிலையில் எதிரிகள் மிகவும் குறைவு. குட்டி யானைகளை சிங்கங்கள் அல்லது முதலைகள் தாக்க முயற்சித்தாலும் பெரிய யானைகள் கூட்டமாக வந்து பாதுகாக்கின்றன. ஒரு கோபம் அடைந்திருக்கும் யானை மரங்களையே வேரோடு சாய்க்கும் அளவிற்கு வலிமை கொண்டது. உடல் அளவு, தசை வலிமை, தூக்கும் திறன், மோதும் சக்தி மற்றும் இயற்கையில் செலுத்தும் ஆதிக்கம் ஆகிய அனைத்தையும் ஒன்றாக கணக்கிட்டால் உலகின் மிகவும் பலம் வாய்ந்த நிலவிலங்கு என்ற இடத்தை ஆப்பிரிக்க யானை தகுதியோடு பெறும். ஆக இந்த பட்டியலில் இடம்பெற்ற ஒவ்வொரு விலங்கும் சக்தியை வெவ்வேறு விதமாக வெளிப்படுத்துகிறது. சிலவற்றின் பலம் தசைகளில் இருக்கிறது, சிலவற்றின் பலம் உடல் எடையிலும் மோதும் திறனிலும் இருக்கிறது. ஆனால் இவை அனைத்திற்கும் மேலாக ஆப்பிரிக்க யானை இயற்கையின் ஒப்பற்ற வலிமையின் சின்னமாகவே திகழ்கிறது. இந்த அற்புத உயிரினங்களும் அவை வாழும் காடுகளும்
புல்வெளிகளும் மற்றும் இயற்கை வாழிடங்களும் பாதுகாக்கப்பட்டால் மட்டுமே பூமியின் இந்த மாபெரும் சக்தியின் அடையாளங்கள் எதிர்கால தலைமுறைகளுக்கும் நிலைத்திருக்கும்.